1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு தடவை வாசித்துருவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் யார்? ஜெயம் கொடுக்கிறவர். ஆங்கிலத்தில் thank God that he gives us the victory through our Lord Jesus Christ அப்படின்னு இருக்குது. இதில் அந்த verb gives, கொடுக்கிறவர், gives அப்படிங்கிறது அது ஒரு நேச்சுரல் ட்ரூத், மாறாத ஒரு உண்மை. அதாவது தேவன் ஜெயம் கொடுத்து கொண்டே இருப்பார், கொடுத்து கொண்டே இருக்கிறவர். அந்த கொடுக்கிறவர் என்பது உண்மையானது, மாறாதது, நிலைத்திருக்கிற ஒரு உண்மையை குறிக்கிற ஒரு வார்த்தை. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் கிழக்கே உதிக்கும் அப்படிங்கிறது என்னது? ஒரு உண்மை, மாறாதது. என்னைக்காவது அது மேற்க உதிக்குமா? என்னைக்காவது ஒரு தெற்க உதிக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உதிக்காமலேயே லீவ் போடுமா? வாய்ப்பே இல்லை. அது நடந்துக்கிட்டே இருக்கிற நிலையான ஒரு உண்மை. அதுபோல தான் இங்கே அந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு தான் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், ரைசஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா எஸ் போட்டு சொல்லுவாங்க அந்த வேர்பை. அது மாதிரி தான் இங்கே கிவ்ஸ் அப்படின்னா அவர் கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், கொடுத்து கொண்டே இருக்கிறவர் என்பது நிலையான, உண்மையான, மாறாத சத்தியம். எத்தனை பேர் இதுக்காக, இந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு போதிக்கிறதுக்காக சந்தோஷப்படுறீங்க? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். எதிலெல்லாம் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார்? 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்ட அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. அப்ப எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி. சொல்லுங்க பார்க்கலாம். எனி டைம் அண்ட் எவ்ரிவேர், எனிவேர் விக்டரி. ஏன் நாம் வெற்றி பெற வேண்டும்? எங்க நான் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறேன்னு சொல்றாங்க. சத்தமா கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நிறைய பேர் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது. ஆனால் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. வெற்றியை கொடுக்கிறது தேவனுக்கு எளிதான விஷயம். நாம் அந்த வெற்றியை பெறுவது கொஞ்சம் கடினமான விஷயம். ஏன் என்றால், முதல் காரியம், நாம் அந்த வெற்றிக்காக போராட வேண்டும். வெற்றிக்காக என்ன செய்யணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்படி போராடி தான் வெற்றி பெறணும்னா வேண்டாம். சாப்பிடுவோம், குப்புறப்படுத்து, தூங்குவோம், தூக்கம் வரலன்னா செல்போனை நோண்டுவோம், இல்லாட்டினா ஊரை சுற்றுவோம், போதும். நிறைய பேருக்கு அந்த சுகபோகத்தை விட்டு வெளியே வர மனசு இருக்காது, கஷ்டப்பட மனசு இருக்காது. அவங்க ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்? நம்ம போராட வேண்டும். இரண்டாவது, வெற்றி பெறுவதற்கு நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கா? தேவன். தேவன் இல்லாமல் ஒரு வெற்றி இந்த உலகத்தில் அது யாருக்கானாலும் சரி. வெற்றிக்கு நாம் தேவனை சார்ந்து கொள்ளணும். மூணாவது, வெற்றிக்கு பின் நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றிக்கு பின் அவ்வளோதான், ஒரு வெற்றியோட முடிஞ்சு அப்படின்னு நம்ம நிறுத்த முடியாது. வெற்றிக்கு பின் நம்ம என்ன செய்யணும்? வெற்றி பெறணும். வாழ்நாள் முழுவதும் நம்ம வெற்றி என்ற நிலையிலே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வெற்றி பெற என்ன செய்யணும்? நம்ம முதல்ல போராடணும், அப்புறம் தேவனை சார்ந்து கொள்ளணும், அப்புறம் வெற்றிக்கு பின் நம்ம வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்கு ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறவர். ஏன் இந்த வெற்றி பெறணும் அப்படின்னா, ஒன்று, வெற்றியாளர்கள் தான் மதிக்கப்படுவார்கள்.
நம்ம மதிப்பு எதிர்பார்க்கிறோம். என்னைய கண்டுக்கிடணும், என்னைய கனப்படுத்தணும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்கு நம்ம என்ன சாதிச்சிட்டோம்? வெற்றியாளர்கள் தான் மதிக்கப்படுவார்கள். வேதத்தில் தாவீது கோலியாத்தை ஜெயிச்ச உடனே எல்லாரும் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த தாவீதுக்கு எப்படி மதிப்பு கிடைச்சது? ஜனங்கள் மத்தியில எப்படி மரியாதை கிடைத்தது என்றால் அவன் பெற்ற வெற்றி. ஆகவே வெற்றி எவ்வளவு அவசியம்ங்கிறத கொஞ்சம் யோசிங்க. நமக்கு போராட மனசு வர மாட்டேங்குது, தேவனை சார்ந்து கொள்ள நம்ம இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். வெற்றிக்கு பின் வெற்றி பெறணுங்கிற அந்த உத்வேகம் நமக்கு இருந்துகிட்டே இருக்க மாட்டேங்குது. ஆனா மதிப்பு எதிர்பார்க்கிறோம், மரியாதை எதிர்பார்க்கிறோம், கனமனம்னு எதிர்பார்க்கிறோம். வெற்றி பெற்றாதான் நீங்க எதிர்பார்க்கணும். என்ன, தோல்வியாளர்கள் மதிக்கப்படுவது இல்லை. ஆனா அந்த தோல்வியாளர்களுக்கு தான் ரொம்ப பெருமை இருக்கு. பெருமைப்படுறதுக்கு உன்ட்ட என்ன இருக்கு, என்ன வெற்றி இருக்குது, அதை நீங்க யோசித்து பார்க்கணும். இரண்டாவது, வெற்றியாளர்கள் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பார்கள். வெற்றியாளர்களுக்கு தான் வருமானம், வெற்றியாளர்களிடத்தில் தான் பணமும் பொருளும் சேரும். தாவீது வெற்றி மேல் வெற்றி பெற்றவன். அவனுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, மரிக்கும் போது சாலமோன்ட்ட தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தன்னுடைய கஜானாவில் இருந்து, தன்னுடைய சேவிங்ஸ்ல இருந்து, தன்னுடைய டெபாசிட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தான். அந்த கணக்கு பைபிள்ல இருக்கு. அதன்படி அவன் கொடுத்த பொன்னின் மதிப்பு, தங்கத்தின் மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 43 லட்சம் கோடி. 43 லட்சம் கோடி. நான் சுருக்கமாக சொல்கிறேன், இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை, வேணா குறித்து வச்சுக்கோங்க. தங்கம் மட்டும் 43 லட்சம் கோடி. வெள்ளி 5 லட்சம் கோடி. வெள்ளி 5 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட சொல்ல போனா 50 லட்சம் கோடி. யாரு? ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த இளைஞன் எப்படி இவ்வளவு சம்பாதித்தான்? இதை தாண்டி வேதம் சொல்லுகிறது, நிறுத்த முடியாத திரளான வெண்கலம், நிறுத்தி எடவோட்டு முடியாது அவ்வளவு வெண்கலம், இரும்பு, மரம், கற்கள், இதெல்லாமே அவன் சம்பாதித்து வைத்திருந்தது. யாருக்கு சம்பாத்தியம்? இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு வெற்றியின் நாள் அப்படின்னா முடியும் போது உங்கள் கையில் 500 ரூபா, 1000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்ச ரூபா இருக்கும். தோல்வியின் நாள்னா கடனை வாங்கி அங்கங்கே செட்டில் பண்ணிட்டு நைட்டு கடன்காரனாக தூங்கணும். உங்களுக்கு காசு வேணுமா வேண்டாமா? அப்போ உங்களுக்கு என்ன தேவை? வெற்றி தேவை, அன்றாடம் வெற்றி தேவை, ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி தேவை, படிப்பில் வெற்றி தேவை, வேலையில் வெற்றி தேவை. வெற்றி. மூன்றாவது, வெற்றியாளர்கள் தான் நினைவில் வைக்கப்படுவார்கள். வெற்றியாளர்களை தான் காலம் நினைவில் வைத்திருக்கும், தோல்வியாளர்கள் மறக்கப்படுவார்கள். தாவீது பாருங்க, கோலியாத்தை வென்ற உடனே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு பாடி சவுலை விட தாவீதை பெரிதாய் ஜனங்கள் மதித்தார்கள். உடனே அது சவுலுக்கு பெரிய அச்சுறுத்தலாய் மாறிற்று. என்னை விட தாவீது உயர்ந்தவனா? அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு தாவீதை கொல்றதுக்கு அவன் தந்திரமா நிறைய வேலை பார்த்தான். வெளியே அப்படி தெரில, வெளியே சவுல் தாவீதை தன்னுடைய மருமகன் ஆக்கிட்டாரு, சவுல் தாவீதை 1000 பேருக்கு அதிபதி ஆக்கிட்டாரு, இப்பெல்லாம் தாவீது தான் சவுலுடைய யுத்தங்களை நடத்துறாரு, இப்ப தாவீது நேரமும் சவுல் வீட்டிலே தான் இருக்கிறாரு, இப்படிலாம் வெளியே தெரிஞ்சுது. ஆனா
சவுல் போட்ட ஒவ்வொரு திட்டத்திலையும் அவனுக்கு இருந்த நோக்கம் இந்த தாவீதை கொல்லணும். கடைசியா தாவீதுக்கு முடியலை தன்னை காத்துக்கொள்ள. அதனால ஊரை விட்டு ஓடி பெலிஸ்திய தேசத்தின் ஆகீஸ் ராஜாட்ட போய் அடைக்கலம் புகுந்தான். ராஜா ஏற்றுக்கிட்டாரு, அவனுக்கு வீடெல்லாம் கொடுத்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்தாரு. அங்க இருந்த மக்கள் சொன்னாங்க, ராஜாவே இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இவனைத்தான் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று ஜனங்கள் பாடி புகழ்ந்தாங்க. இவன் தான் அவன். பாருங்க, எத்தனை வருஷம் கழிச்சு, அதுவும் சொந்த ஊருக்காரன் புகழல, சொந்த ஊருக்காரன் சொல்லல, யாரு? அந்நிய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இவனை நினைவில் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அப்ப வெற்றியாளர்கள் தான் நினைவில் வைத்துக் கொள்ளப்படுவார்கள், தோல்வி அடைகிறவர்கள் மறக்கப்படுவார்கள். என்னெல்லாம் மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறக்க நீ என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கேள்வி என்ன செய்ய மாட்டார், நம்மகிட்ட இல்லை, எவன்டையுமே கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியணும், ஒன்றை நான் நினச்சிக்கிட்டு இருக்கணும்னா நீ ஏதாவது செய்யணும்ல. ஒரு கேர்சல் நடத்தணும், வியாதிப்பட்டவனை போய் சந்திக்கணும், நலிவடைந்தவர்கள் வறுமையில் உள்ளவர்களை போய் தேற்றி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி உற்சாகப்படுத்தி, என்ன கணக்கு பாடம் தெரியாதவனுக்கு கணக்கு பாடம் சொல்லி தரணும். எவனாவது ஒருத்தன் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல. அப்பதான் அவன் நம்மளை என்ன செய்வான், நினைவில் வைத்திருப்பான். என்ன பக்கத்து வீட்டுக்கு ஒரு நாள் புளிக்குழம்பு கொடுக்கணும், கருவாட்டு குழம்பு கொடுக்கணும், அவன் சாப்பிட்டு மகிழணும். அப்ப அவன் நினைவில் வைத்திருப்பான். 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நம்மளை பார்க்கும்போது, என்ன தெரியலையா கருவாட்டு குழம்பு, மறக்க முடியுமா? இன்னும் கையில் அந்த வாசம் என்ன செய்யுது சொல்லுவான். நம்ம ஒன்றுமே செய்கிறது கிடையாது. திட்டுறது, விரட்டுறது, குத்துறது, குறை சொல்கிறது, தூசிக்கிறது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எவன் நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்பான்? இப்போ நாளைக்கு என்னை தெரியலையா அப்படின்னா, தெரிகிறதுக்கு நீ என்னையா பண்ண? உன் ட்ராக் ரெக்கார்டை சொல்லு, உன் சக்ஸஸ் ரெக்கார்டை சொல்லு. கவனிங்க தேவ பிள்ளைகளே, வெற்றி ரொம்ப முக்கியம். ஏன் நமக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்க விரும்புகிறார்? அப்போதான் மக்கள் நம்மளை நினைவில் வச்சிருப்பாங்க. வெற்றி பெற்றால் தான் நமக்கு மதிப்பு, வெற்றி பெற்றால் தான் நமக்கு வருமானம். ஆமாம், நிறைய பேர் பண கஷ்டத்தில் இருக்கிறோம். ஏன்? தோல்வி. நிறைய பேர் சமாதான குறைவில் இருக்கிறோம். ஏன்? தோல்வி. நிறைய பேருக்கு மனக்குறை இருக்கு. என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க, என்னை பாராட்ட மாட்டேங்கிறாங்க, எனக்கு பரிசு கிடைக்கல, எனக்கு வெகுமதி கிடைக்கல, என் பேரை பத்திரிக்கையில் போடல. போடுறதுக்கு நீ என்ன பண்ண? அட்லீஸ்ட் பிஏ எம்ஏவாவது என்ன செஞ்சுருக்கணும், படிச்சிருக்கணும். உன் பேரை போட்டு எம்ஏ பிஏன்னு நம்ம போடலாம், பிஏ எம்ஏவா ஏதோ ஒன்று. தோல்வியாளர்கள் மறக்கப்படுவார்கள், தோல்வியாளர்கள் மதிக்கப்பட மாட்டார்கள், தோல்வியாளர்கள் வெறுமையாக இருப்பார்கள், பணத்தை இழப்பார்கள், பொருளை இழப்பார்கள். என்ன செய்ய போறீங்க? எத்தனை பேர் இந்த செய்தியில தூங்க போகிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முழிச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. எத்தனை பேர் வெற்றி பெற விரும்புறீங்க? ஏங்க, ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்னு சொல்லிட்டேன்ல, வேற என்ன? அவர் நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார்? கொஞ்சம் நம்மை தகுதிப்படுத்த இந்த செய்தியை நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாருல, போராடணும்னு. கவனிங்க, நம்ம இந்த சபையில எவ்வளவோ வெற்றிக்கான, ஆசீர்வாதத்துக்கான, உயர்வுக்கான, மேன்மைக்கான, கனத்துக்கான செய்திகளை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா கேட்கிற சத்தியங்களை கை கொள்ளுகிறதற்கு போராட்ட மனநிலை நம்மிடத்தில் இல்லை. ஸ்டில் வி ஆர் இன் த ஜாலி மூடு. இன்னும் சர்ச்சு முடிஞ்சு போனோடனே நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஊரை சுற்றணும், நல்லா செல்ஃபோனை நோண்டணும், நல்லா படம் பார்க்கணும், நல்ல பசங்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கணும், ஊர் சுற்றணும். ஆமாம், இந்த இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரியாச பேச்சுக்கள், அரட்டைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, கேட்க சகிக்கலை. இரட்டை அர்த்தங்கள், இப்பெல்லாம் 3 அர்த்தம் 4 அர்த்தம்லாம் இருக்குது போல. இனி டிக்ஷனரி தான் என்ன செய்யணும்,
அதுல ஒரு ஃபன், எந்நேரமும் ஃபன் மூட்லயே இருந்தா எப்ப ஜெயம் எடுக்க? போராட்ட மனநிலை இல்லாததுனால தான் ஒரு சத்தியத்துக்கு நம்மளை உட்படுத்த முடியல. சும்மா கேட்டுட்டு போயா, இதெல்லாம் கை கொள்ள முடியாதுங்க, இதெல்லாம் கடினமான உபதேசம். யாருக்கு தேவை? சோறு கிடைக்கா சாப்பிடுவோம், தூக்கம் வருதா தூங்குவோம், ஏதாவது கூட்டத்துக்கு பாஸ்டருக்கு கம்பல் பண்ணி கூப்பிடுறாரா போவோம், கம்பல் பண்ணலன்னா இருந்துக்கிடுவோம். எதுக்கு நம்ம தேவையில்லாம போய்கிட்டு? நமக்கு we have so many fun apart from the church. எத்தனையோ மகிழ்ச்சியில சர்ச் ஒரு மகிழ்ச்சி. என்னப்பா பொசுக்கும் தலையாடிட்ட? ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன, ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். பாருங்க, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர ஆகாமிய கூடாரங்கள் வாசமான 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய வீட்டின் வாசற்படியில் தங்கி இருப்பதையே யோசிச்சு பாருங்க. ஜெயிக்கணும். உங்களுக்கு நான் சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். அதாவது பல காரியங்களில் வெற்றிக்காக உங்களுக்கு ஒரு சிந்தை இருக்கும். ஆனால் நாம் வெற்றி பெற வேண்டிய சில முக்கியமான காரியங்களை நான் சொல்ல போகிறேன். அதில் நீங்கள் வெற்றி பெற்றாலே போதும், நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க முடியும். ஸோ we need to concentrate on something. சில விஷயங்களில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும், அப்போ தான் மற்ற காரியங்களில் ஜெயிக்க முடியும். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நாம் ஒரு எதிரியை ஜெயிக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரதான எதிரி உண்டு, அந்த எதிரியை ஜெயிக்கணும். அந்த எதிரி யார்? அந்த எதிரி யார்? பிசாசு என்பது தவறான பதில். அந்த எதிரி யாரும் இல்லை, நம்ம தான். அந்த எதிரி யார்? நாம் ஜெயிக்க வேண்டிய முதல் எதிரியே நாம் தான். உங்களுக்கு வேற யாரும் சூனியம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க போதும். உங்களுக்கு அணுகுண்டு வைக்கிறதுக்கு யார் போதும்? சொல்லுங்க. ஆகான் குடும்பமாய் கொல்லப்பட்டான். காரணம் யார்? ஆகான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம விழுந்து போனதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம படிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம தோற்று போனதுக்கு காரணம் நம்ம தான். ஏன்னா நம்மை நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற அறிவு நமக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சில விஷயங்களை நம்ம கற்றுத்தர விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 9:24 கவனிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள், அதாவது பந்தயத்தில் ஓடுகிறவர்கள், ட்ராக்ல ஓடுறவங்க. ஒரு பந்தயத்தில் எத்தனை பேர் ஓடுவாங்க? ஒரு எத்தனை ட்ராக் இருக்கும்? சரி, ஒரு 10 ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 ட்ராக்லையும் ஓடுகிற அந்த 10 பேர் எத்தனை பேர் ஜெயிப்பாங்க? ஒருவன். பந்தய சாலையில எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே ஜெயிப்பான் என்பதை அறியீர்களா? நீங்கள் எப்படி ஓடுங்க? ஜெயிக்கிறதற்காக ஓடுங்க. எல்லாரும் ஓடுறான்னு ஓடாதீங்க, எல்லாரும் வேலை பார்க்கிறான்னு வேலை பார்க்காதீங்க, எல்லாம் படிக்கிறான்னு படிக்காதீங்க, எல்லாம் சர்ச்சுக்கு போறான்னு சர்ச்சுக்கு வராதீங்க, எல்லாம் வாழ்றான்னு வாழணுங்கிற அவசியம். உங்களை ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருப்பது ஜெயிப்பதற்காக. அப்ப பவுல் சொல்றாரு, எப்படி ஓடுங்க? எப்படி ஓடுங்க? ஜெயிக்கிறதுக்காக ஓடுங்க சொல்லிட்டு கீழே பாருங்க. அந்த பந்தயத்துல ஓடுறவங்க எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும் சொல்லிட்டு 27வது வசனத்துல சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். கவனிங்க, நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். உங்களுக்கு ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் உண்டு. உங்க ஆசைக்கு விருப்பத்துக்கு எல்லாம் தீனி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஆசைக்கு ஒரு முடிவே கிடையாது, தெரியுமா? ஆசைக்கு தீனி போட்டு
முடியாது. அந்த ஆசையை அடக்கணும். புத்தர் தானே சொன்னார், ஆசையே அழிவுக்கு காரணம்னு. எல்லாம் பைபிளில் இருக்கிற தத்துவம் தான். பவுல் அப்போஸ்தலன் அதனால் சொல்கிறேன், என்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் நான் என்ன செய்கிறேன், ஆசைப்பட்டதெல்லாம் அடையணுங்கிறது வெற்றியாளர்களுடைய மனநிலை அல்ல. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். அப்போ ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவனுக்கு வேற இந்த உலகத்தில் எந்த ஆசையும் இருக்காது. இருந்தால் அவன் ஓட்ட பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க முடியாது. அவனுக்கு ஒரே ஒரு இலக்கு தான், ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். அவனுக்கு முன்னாடி நீங்கள் விதவிதமாக ஆகாரத்தை வச்சிங்கனாலும் சாப்பிட மாட்டான். சாப்பிட்டால் என்ன ஆகும்? ஓடி ஜெயிக்க முடியுமா? பாருங்க, ஊரை சுற்றினால் என்ன ஆகும்? ஜெயிக்க முடியுமா? அவன் காலையில எஞ்சி என்ன செய்வான்? ப்ராக்டிஸ் பண்ணுவான், ஓடுவான், தன்னுடைய உடம்பை ஃபிட்டாக வச்சிருப்பான், தன்னுடைய மனசை அங்கங்கே அலைய விடமாட்டான். அவனுக்கு ஒரே ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஜெயிக்கணும். அதுதான் பவுல் சொல்றார். என்ன? ஆமாம், சரி. நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஒரு முதல் பாயிண்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் படிப்புலையோ வேலையிலையோ ஊழியத்திலையோ பல காரியத்தில் சாதிக்கணும்னு விரும்பலாம். எங்க சாதிக்க விரும்புகிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு நான் சொல்கிற சில ஸ்ட்ரெயிட்டான சில உண்மைகள் என்னன்னா, முதல்ல பிற பாலரிடம் உண்டாகும் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். பாருங்க, பிற பாலர்னா என்னது? ஆண்கள் பெண்களுக்கும், பெண்கள் ஆண்களுக்கும், ஆண்களுக்கு பெண்களிடத்திலே உண்டாகிற இச்சை, பெண்களுக்கு ஆண்களிடத்திலே உண்டாகிற இச்சை, இவைகளுக்கு யார் விலகி ஓடுகிறானோ அவன்தான் ஜெயிக்க முடியும். உலகத்தில் தோற்று போன வல்லரசுகள், தோற்று போன சாம்ராஜ்யங்கள் ஏன் தோத்ததுன்னு கொஞ்சம் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. பெரிய பெரிய சக்கரவர்த்திகள், எம்பரர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தோற்று போனது பெண்ணிடம். பெண்ணிடம் ரொம்ப சீரியஸான விஷயம் இது. வாழ்க்கையில் சிறு வயதில் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு லட்சியத்தோடு வர்றவனை வாலிப வயசில் இந்த இச்சை காலை வாரிடும். அவ்வளோதான், பிச்சை தான் எடுக்கணும் அவன். அப்படின்னா என்னன்னா, அடிமை, கூலி, வேலை கூலி, வேலை கூலி. இவன் ஒரு முதலாளியாகவோ அதிகாரியாகவோ அதிபதியாகவோ மாற முடியாது. ஸோ பார்வை, பேச்சு, செயல் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு இச்சை அடக்க வேணும். வேதத்தில் ரொம்ப தெளிவாக யோசேப்பை பற்றி போட்டிருக்குது. அவளுடனே இருக்க அவன் சம்மதிக்கவில்லை. அந்த வீட்டில் இவன் ஒரு இளைஞன், அந்த போத்திபாருடைய மனைவியும் ஒரு இளம் பெண். போத்திபார் அவன் எப்போதும் சட்டமன்றத்தில் இருக்கிறவன். வீட்டில் இவங்க 2 பேர் தான் தனிமையாக இருக்கிறாங்க. மற்றபடி வேலைக்காரங்க அடிமைகள். இவங்க 2 பேருக்கு தான் அந்த முழு வீட்லேயும் சுதந்திரம் இருக்குது, சுயாதீனம் இருக்குது, எந்த அறையிலனாலும் இருக்கலாம். ஆனால் யோசேப்பு அவளை பார்க்க விரும்பவில்லை, அவளோடு சேட் பண்ண விரும்பவில்லை, அவளோடு டேட் பண்ண விரும்பவில்லை, அவள் கூட இருக்க விரும்பவில்லை. அதனால தான் அடிமையாய் போன யோசேப்பு அதிபதியானான். அவனுக்கு ஒரே ஃபோக்கஸ் தான், நம்மளை கொண்டு ஆண்டவர் ஏதோ செய்ய விரும்புகிறார், அதை நோக்கி ஓடு 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 ஓடு. உனக்குன்னு ஒருத்தி வருவா, உனக்குன்னு ஒருத்தன் வருவான். எப்படியும் கல்யாணம் பண்ணாம இருக்க போறது கிடையாது. அது வரைக்கும் இச்சை அடக்கத்தோடு இரு. பாருங்க பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இச்சை அடக்கம் என்பது. இது சிம்சோனை பாருங்க. அவன் பிறப்பிலேயே பரிசுத்தவான், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பராக்கிரமசாலி. அவனுடைய ஆரம்பம் சிங்காசனம். ஆனால் முடிவு எங்க? முடிவு எங்க? கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் மாவரைத்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அடிமை.
ஆனால் யோசேப்பு அடிமையாய் போனவன் அதிபதியானான். சிம்சோன் அதிபதியாய் தன் வாழ்க்கையை தொடங்கி அடிமையானான். ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துல தான். ஒருத்தன் பாலியத்துக்குரிய இச்சைகளை ஜெயித்தான், ஒருத்தன் பாலியத்துக்குரிய இச்சையிலே தோற்றான். ஜெயிக்க வேண்டியது நம்மளை தான். நமக்கு எதிரான போராட்டம், நமக்குள்ளே எழும்புகிற சுய ஆசைகள், இச்சைகள், நமக்குள்ள உண்டாகிற சோதனைகள், இதை ஒருவன் எப்படி ஜெயிக்கிறானோ, சுய ஒழுக்கம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஜெயித்தவர்களுடைய பட்டியல் எடுங்க, அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், ஜெயித்தவர்கள் எல்லாருமே சுய ஒழுக்கம் உடையவர்கள். செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் மேக்ஸ் த நேஷன் கிரேட். பாருங்களேன், இந்த யோசேப்பு விஷயத்தில் அதைத்தான் நிறைய பேர் தவறாக ஹேண்டில் பண்ணுறோம். என்னன்னா, நான் தப்பா ஒன்றும் பேசவே இல்லை, நான் அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறேன், ஆனால் தப்பா பேசுறதே தப்பு, அதில் தப்பா வரன்னு பேசுவியா? அது என்ன, அதுக்கு என்ன விளக்கம்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அதுதான் யோசேப்பை பற்றி சொன்னேன். அவளுடனே இருக்க அவன் விரும்பவில்லை. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் மீ. உங்களோட பேசுறதுக்கோ, உங்களோட பழகிறதுக்கோ, உங்களோட இருக்கிறதுக்கோ நீ எனக்கு தகுதியானவள் அல்ல. இவன் அதிபதியாய் உயர்த்தப்பட்டு அந்த பட்டணத்துக்கு ஆசாரியனாய் இருந்த, அதாவது உயர்குலத்தை சேர்ந்த போத்திபிராவின் மகள் ஆஸ்நாத் கல்யாணம் பண்ண. ஆஸ்நாத்னா ஏஞ்சல்னு அர்த்தம். பாருங்க, அவன் ஆசாரியன், உயர்குலத்தான். எங்க இருக்கு, எங்க இருக்கு? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அதனால அந்த வயசுல கொஞ்சம் சேட்டைகள் வரத்தான் செய்யும் நமக்குள்ள. அந்த அப்படி வால் லேசா என்ன செய்யும், முளைக்கத்தான் செய்யும். சுருட்டி உள்ள வச்சுட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கேரியர், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபியூச்சர். இதே தான் பெரிய ஆட்களுக்கு சொல்றேன். பிஸ்னஸ் பண்றீங்களா, பிஸ்னஸை மட்டும் பண்ணுங்க. பிஸ்னஸில் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்க, வாழ்க்கையில் பிஸ்னஸில் ஜெயிக்கவே. சில பேர் சொல்கிறாங்க, அவர் சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கிறார், என்னையா வச்சிருக்க வீட்டில் அப்படின்னா ஒன்னையும் காணோம். எங்கேயோ அந்த சம்பாத்தியம் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா இதுதான், இதே தான். நல்லா விளங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் கிடையாது, தேவன் அருவருக்கிற ஒரு பாவம். வேண்டாம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. ரெண்டாவது, உணவில் கட்டுப்பாடு. சரீரத்தை கெடுக்கிற எந்த உணவையும் உட்கொள்ள கூடாது. மூணாவது, நாவில் கட்டுப்பாடு. ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் 13:3, தன் வாயை காக்கிறவன். தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி தெளிவா, ஒரு அல்லேலியாவே சொல்லக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம். இவர் என்னத்தையாவது வில்லங்கமா கேட்பாரு, அதனால அல்லேலியாவை என்ன செஞ்சிடாத, சொல்லிடாத. சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். தன் வாயை, பிராணனை, உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ. பாருங்க, உதடுகளை எதுக்கு திறக்கணும்? பாட்டு பாடும்போது திறங்கன்னா திறக்கிறது இல்லை. ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? நல்ல பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், நீ ஆரம்பிச்சதுன்னு தெரில, முடிச்சதுன்னு தெரில. நான்லாம் சொல்லுவேன், எப்பா முடிக்கும் போதாவது ஆமேன் அப்படியாவது முடி, எங்களுக்கு முடிச்சுட்டானாவது தெரியும்னா வாயே. ஆனா அந்த சொட்டு சேருங்க பாருங்க, 4-5 அப்படி சேர்ந்த உடனே ஒரு புது மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா இருக்குது. என்னன்னா, தன் உதடுகளை விசாலமாக திறப்பவன் நாசமடைவான். தேவசனம் தான் புது மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்குது? உதடுகளை, அதாவது யாரா இருக்கட்டுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சரக்குகளையும் என்ன செய்யாதீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சீக்ரெட்ஸையும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஒருத்தர் கூட இருக்கிறதுனால பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதிக பேச்சினால் பாவம் இல்லாமல் போகாது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். புரியுதா? தேவைக்கு பேசுங்க,
பேசிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி என்ன காலைல எழுந்திரிச்சேக்கா, என்ன செய்யனே தெரில, காலைல எழுந்திரிச்சதுலேருந்து ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வேறு நான் கேட்டேன், என்னங்க செய்ய, இன்றைக்கி வெண்டைக்காய் பாவக்காய் தான் இருக்குது அப்படின்னா, அவர் இன்றைக்கி சுண்டைக்காய் தான் வேணுங்கிறாரு. சுண்டைக்காய்க்கு எங்கே போக, நானும் இந்த கடையில் போய் கேட்டேன், அந்த கடையில் போய் கேட்டேன், அந்த கடையில் போய் கேட்டேன். என்னக்கா இப்போ சுண்டைக்காய் விலையெல்லாம் எங்கே இருக்குது, சுண்டைக்காய் இப்போலாம் எவனுமே விற்கிறது இல்லைன்னா, எல்லாம் விலை கூடி போச்சு பாருங்கள். இந்த மோடி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிடுச்சு, இப்போ அரசியலுக்கு போயிடுச்சு. மோடி வந்ததுலேருந்து பயங்கர எல்லாம் விலைவாசி. சரி சொல்லுங்க, இப்போ என்ன சுண்டைக்காய் குழம்பு வச்சிங்களா இல்லையா? அதற்கு ஏன் கேட்குறீங்க? அப்புறம் அந்த சுண்டைக்காயை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு அவருக்கு கொடுத்தா, அவர் வழக்கமாக 3 தோசை சாப்பிட்றவர் 5 தோசை சாப்பிட்றாரு. இப்பெல்லாம் என் புருஷன் நான் சுட்டு சுட்டு போட போட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க. கேட்டாளாவா இல்லை? ஏன் இந்த இது என் பிள்ளை அதை செஞ்சிச்சு, என் பிள்ளை இதை செஞ்சிச்சு, என் பிள்ளைக்கு என்ன நேரமும் இது தான் ஆசை, என் பிள்ளை அப்படி செய்யுது இப்படி செய்யுது, எங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது, இந்த ஃபேன் இப்படி சுற்றுது அப்படி சுற்றுது, லைட் இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்க, அவன் வந்தான் இவன் வந்தான். ஏங்க ஏன் கேட்டாங்களா இதெல்லாம்? முந்தி எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உளறி கொட்டுகிறவன் உள்ளத்தின் வறுமையை காட்டுகிறான். ஒரு நிம்மதியற்ற தன்மை உள்ளவர்கள் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு விதமான மனநோய். நான் வந்து டீசெண்டாக சொல்கிறேன், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதை? மெண்டல் லூஸு. நான் சொல்லலை, நீங்கள் எனக்கு மனநோயின்னு தான் தெரியும். அதுக்கு இப்படிலாம் வார்த்தைகள் இருக்கு போல. மெண்டல் லூஸு. தேவைக்கு பேசுங்க, தேவையில்லாமல் என்ன செய்யல. ஒரு 4 வார்த்தை கன்சர்னாக விசாரிக்கிறீங்களா? நீங்களும் அதுக்கு சரியான பதில்களை, தேவையான பதில்களை என்ன செய்யுங்க. கேட்காத வார்த்தைகளுக்கு நல்லா நம்ம கதை விடணுங்கிற அவசியம் இதெல்லாம் இந்த இதில் வந்துருங்க இச்சேடகத்தில். ஏன்னா நம்மளை ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில். அதனால தான் இந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிறேன், மற்றதெல்லாம் நம்ம சுருக்கிறோம். அது மாதிரி சிந்தனையில் நமக்கு கட்டுப்பாடு வேணும். வாட் வி திங்க், வாட் வி ட்ரீம், வாட் வி சி, வாட் வி ஹாவ் விஷன், அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். கவனிங்க, நம் மனதில் வரக்கூடிய அசுத்தம், பொறாமை, காமம், சந்தேகம், இப்படிப்பட்ட சிந்தனைகளை அடக்கி தெய்வீக சிந்தனைகளுக்கு, அதுதான் தாவீது சொல்றார், வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். என ஒரு அழகான வசனம் உண்டு, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன் அவன் தான் வீரன். மனசை அடக்கிறவன் தான் வீரன். பகல் கனவு காண்றவன். அப்புறம் கோபத்தை அடக்கணும், கோபத்தை அடக்கணும், பண ஆசை பொருளாசை அடக்கணும், ஆடம்பரத்தை அடக்கணும். உங்களில் இருக்கிற இந்த மாதிரியான எதிரி யாருன்னு கண்டுபிடிங்க. அவனை அடி அடி அடின்னு அடிங்க, அவனுக்கு பட்டினி போடுங்க, அவன் கேட்கறதுக்கு நீங்க தீனி போடாதீங்க, உங்களை பட்டினி போடுங்க. ஆமா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசைகள் இச்சைகள் எல்லாம் அடங்கணும். நம்முடைய ஃபோக்கஸ் ஆன் விக்ட்ரி, நம்முடைய வெற்றி, நம்முடைய இலக்கு அல்லது நம்முடைய கண்கள் எதன் மேலே இருக்கணும்? வெற்றி. அவங்க தான் ஜெயிக்க முடியும். உங்களோட கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் வெற்றி அவசியம்? வெற்றியாளர்கள் தான் மதிக்கப்படுவார்கள், வெற்றியாளர்கள் தான் சம்பாதிப்பார்கள், வெற்றியாளர்கள் தான் நினைவில் வைக்கப்படுவார்கள். இரண்டாவது, நமக்கு ஒரு பிரதான எதிரி இருக்கிறான். அவன் யாரு? பிசாஸ். என்ன? ஆமாம், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன். கவனிங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளி, நம் எதிராளியாகிய பிசாசானவன் எப்படி நம் காலை வாரலாம், எப்படி நம்மை விழப்பண்ணலாம், எப்படி நம்மை கெடுக்கலாம், எப்படி நம்மை அழிக்கலாம், எப்படி நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாம், எப்படி நம்முடைய மேன்மையை கெடுக்கலாம், எப்படி நம்முடைய அபிஷேகத்தை கெடுக்கலாம் என்று வகை தேடி
சுற்றி திரிகிறான். கவனிங்க, நம்ம வெற்றிக்காக எவ்வளவோ போராடுறோம், படிக்கிறோம், ஏன்னா பிரயாசப்படுறோம், ஓடுறோம், உழைக்கிறோம். கெடுக்கிறதுக்குனே ஒருத்தன் பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், சுற்றி சுற்றி வர்றான். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்படி ஒரு எதிரி இருக்கிறாங்கிற அறிவு நமக்கு இல்லை. அதனால தான் இந்த வசனம் முதல்ல சொல்லுது, எப்படி இருங்க, பி கேர்ஃபுல், பி விஜிலண்ட், தெளிந்த ஜாக்கிரதையா இருங்க. என்ன, உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். பிரேசில் நாட்டில், அந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு தீவு, அந்த தீவுக்கு பேரே பாம்பு தீவு. அது அந்த நாட்டுக்கு கொஞ்சம்தான் பக்கத்தில் இருக்குது. யாருனாலும் போட்லேயே என்ன செஞ்சிடலாம், அந்த தீவுக்கு போயிடலாம். ஆனால் அது பேர் பாம்பு தீவு. அந்த தீவில் ஒரு அடிக்கு ஒரு பாம்பு இருக்குமா, ஒரு சதுர அடிக்கு ஒரு பாம்பு. அப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல 4 பாம்பு இருக்கும். கால் வைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாம்பு என்ன செய்யும் இருக்கும். எல்லாமே பயங்கர மோசமான விஷ பாம்புகள். அங்கே மனுஷர் யாருமே இல்லை, யாரும் இருக்கவும் முடியாது. யாரும் சும்மா கூட போயிட்டு என்ன செய்ய முடியாது, உயிரோட திரும்பி வர முடியாது. அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி அந்த பிரேசில் நாட்டு, அந்த வட அமெரிக்கா போன்ற தேசங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படும் போது நிறையா கொள்ளையடிக்கப்பட்ட விலையேறப்பெற்ற பொருட்களை பதுக்கி வைக்கிறதுக்காக அந்த தீவுக்கு மனிதர்கள் வந்து அதை பதுக்கி வச்சாங்க. பொதுவாக மனுஷனுக்கு தான் பேராசையே, இது போதும்னு நினைக்க மாட்டான். கிடைக்குதா அள்ளிக்கிட்டே இருப்பான். அதை எங்கேயாவது பதுக்கி வைக்கணும், எவனுக்கும் தெரியாமல். அதுக்குன்னு இந்த தீவை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ அந்த தீவுக்கு எவனும் வந்து அந்த பதுக்கி வச்சதை திருடிடக்கூடாதுல்ல, அதுக்காக இவங்க ஏராளமான பாம்புகள் அங்கே விட்டுருக்குறாங்க. அங்கே மனித சகவாசம் இல்லாததுனால பாம்புகள் இனப்பெருக்கமாகி இப்போ அந்த பாம்புகள் அந்த தீவை ஆக்கிரமிச்சிருச்சு. சரி, இப்போ ஏதோ ஒன்றுக்காக மனிதனுக்கு தான் அந்த ஒரு த்ரில்லிங், ஒரு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதனால தேவையில்லாமல் அந்த தீவை நோக்கி ஜனங்கள் பயணம் செய்து கொண்டே இருந்தார்கள், மறித்து கொண்டே இருந்தார்கள். அதனால் இந்த கவர்மெண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணுச்சுன்னா, ஒரு அந்த தீவு சின்ன தீவு தான், அதில் ஒரு மலைப்பகுதி இருக்கும். அதில் உயரமான இடத்துல ஒரு டவர் உயரமாக கட்டி அதில் ஒரு குடும்பத்தை குடியேற்றினார்கள். அது பெரிய முயற்சி தான். என்னன்னா, சுற்றி யாராவது தெரியாமல் இந்த தீவுக்கு பக்கத்தில் வந்தாங்கன்னா, இவங்க வராதிங்க, போயிருங்க, இங்கே கால் வச்சிங்கன்னா பாம்பு கடிக்கும், நீங்கள் செத்துருவீங்க, இங்கே மருத்துவ வசதி கிடையாது, போயிருங்கன்னு சொல்லி விரட்டுறதுக்காக ஒரு குடும்பத்தை அங்கே வச்சு அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த குடும்பத்தார் இரவு தூங்கும்போது மறந்து ஒரே ஒரு ஜன்னலை பூட்டலை, மறந்து ஒரே ஒரு ஜன்னலை பூட்டாமல் தூங்கிட்டாங்க. காலையிலே அத்தனை பேரும் செத்து போனார்கள். ஏன்? தெளிந்த புத்தியா இல்லை, ஜாக்கிரதையா இல்லை, பயபக்தியோட இல்லை. கொஞ்ச நாள் ஆன உடனே இவங்களுக்கு கொஞ்சம் பழகிருதா அந்த என்விரான்மெண்ட்டு. அதனால ஒரு விதமான அசம்பந்தம், ஒரு விதமான நிர்விசாரம். ஆகவே ஜன்னலை பூட்ட மறந்து விட்டார்கள். யார் வந்து விட்டார்? யார் வந்தது? எதிரி. கவனிங்க, வாசல்ல ஒருத்தர் நின்று கதவை தட்டிட்டு நான் உள்ள வர்றேங்கிறாரு. அவருக்கு கதவை திறக்க முடியல நம்மளால. ஆனா சாத்தான் உள்ள வர்றதுக்கு எதை திறந்து வைக்கிறோம்? ஜன்னலை. எப்படி இருக்கும் நமக்கு? எப்படி வெற்றி கிடைக்கும்? ஒரு பக்கம் தேவன் ஜெயம் கொடுக்கிறவரா இருந்தாலும் நாம் அடைகிற தோல்வி, நாம் அடைகிற வெட்கம், நாம் அடைகிற வீழ்ச்சியை கண்டு தேவன் அங்கலாய்க்கிறார், அங்கலாய்க்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே தெளிந்த புத்தியா இருங்க. இதற்காக 2வது தேவனை சார்ந்து கொள்ளணும். வெற்றிக்கு யாரை சார்ந்து கொள்ளணும்? முதல்ல தெளிந்த புத்தியா இருக்கணும், நமக்கு ஒரு எதிரி இருக்கான்னு. 2வது, நீங்க தேவன் பட்சத்தில் இல்லைன்னா உங்களால பிசாசு என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால you have to depend on God. You have to stand with Jesus. ஒரு பழைய பாட்டு உண்டு, நாங்கள் சின்ன பிள்ளையில சண்டே ஸ்கூலில் பாடுவோம். இயேசுவோடு நான் வீரன், அவர் இல்லாமல் பூஜ்ஜியமே. இயேசுவோடு நான் வீரன், அவர் இல்லாமல் பூஜ்ஜியமே.
உன்னை குறித்து என்ன தம்பி, நான் அவரின் பிள்ளை, கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போமே. உன்னை குறித்து என்ன தங்கை, நான் அவரின் பிள்ளை, கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போமே. யாருக்கா ஞாபகம் இருக்கா? இயேசுவோடு நான், அப்ப இயேசுவோடு இருக்கிற வரைக்கும் நான் யாரு? வெற்றி பெற்றவன், வெற்றியாளன். When I stand with Jesus, I am hero. Without Jesus, I am zero. அவர் இல்லாமல் பூஜ்ஜியம்னா என்னது? முட்டை. அவர் கூட இருந்தா நான் கட்ட, அவர் இல்லாமல் நான் முட்டை. அவரோட நான் ஹீரோ, அவர் இல்லாம நான். படிப்போம் அந்த பாட்டு, நல்லா இருக்குல்ல? இயேசுவோடு நான் வீரன், அவர் இல்லாமல் பூஜ்ஜியமே. உன்னை குறித்து என்ன தம்பி, நான் அவரின் பிள்ளை, கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போமே. உன்னை குறித்து என்ன தங்கை, நான் அவரின் பிள்ளை, கரங்கள் தட்டி. எத்தனை பேர் இயேசுவோடு இருக்கிறீங்க? இயேசு சொன்னார், I and my Father are one. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நானும் இயேசு ஒன்றாய் இருக்கிறோம்னு? வேதம் சொல்லுது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். I with Jesus I am hero. I without Jesus I am zero. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஹீரோவா ஜீரோவா? இன்னொரு பாட்டு உண்டுல்ல, ஹீரோவா ஜீரோவா? யாருக்கு நல்லா தெரியும்? ஐயோவா, என்னம்மா ஜெயிக்கிற பிள்ளை இப்படியா இருப்ப, எந்திரி. தெரியாதா? ஃபுல்லாக தெரியாதா? யாருக்கு ஃபுல்லாக தெரியும்? சரி விடுங்க. மூணாவது கவனிங்க, இயேசுவுக்காக இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். இயேசுவுக்காக என்ன? இயேசுவோட இருந்த யூதாசு இயேசுவே என்ன செஞ்சிட்டான்? அதனால இயேசுவோடு இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மூணாவது, இயேசுக்காக. யாருக்காக வாழணும்? பக்கத்தில் பார்த்துக்கங்க, யாருக்கையா வாழ்ற? காலையில் எந்திரிக்கிறோம், உங்கள் மனசு என்ன சொல்லுது? இன்னைக்கு நான் இயேசுவுக்காக வாழணும்னு சொல்லுதா? அல்லது இன்னைக்கு பிரியாணிக்காக வாழணும், இன்னைக்கு இந்த பாவத்துக்காக வாழணும்? என்ன சொல்லுது உங்கள் இது? இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு போய் அவனை நாக்க பிடுங்குற மாதிரி என்ன செய்யணும்? அப்போ இவன் யாருக்காக வாழ்கிறான்? சண்டைக்காக வாழ்கிறான். என்ன? யாருக்காக வாழணும்? ஐயோ, உங்களுக்கு அந்த நிலைப்பாடு இல்லையா? ஒரு பழைய பாட்டு உண்டு, ரொம்ப அருமையான பாட்டு. யாருக்காய் வாழ்கிறாய் நீ, இந்த வையகம் தனிலே வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் வாழ்கிறாய் நீ? பக்கத்தில் பார்த்து பாடுங்க பார்க்கலாம். யாருக்காய் வாழ்கிறாய் நீ, இந்த வையகம் தனிலே வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் இப்படி ஆட்டணும். யாருக்காய் வாழ்கிறாய் நீ? ப்ரோ பாவம், நைட் வேலையா இல்லையா? சரி. மாமிச ஆசையில் சிக்கலுண்டு இந்த புவியினிலே, இந்த புவியினிலே சிற்றின்ப பிரியராய் வாழ்வாருண்டு இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. இவர் நாளெல்லாம் தீழ்ப்பான நோக்கம் கொண்டோர், இவர் நாளெல்லாம் தவறான நோக்கம் கொண்டோர், இவர் வாழ்வெல்லாம் பாவமும் சாபமுமே. யாருக்காய் வாழ்கிறாய் நீ, இந்த வையகந்தனிலே வாழ்ந்திடும் நாட்களெல்லாம் யாருக்காய் வாழ்கிறாய் நீ? பணம் பணம் என்றிடும் பலரும் உண்டு இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. மனமெல்லாம் செல்வத்தை சேர்த்திடவே இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. இவர் மூச்செல்லாம் ஆஸ்திக்காய் அலறி நிற்கும், இவர் மூச்செல்லாம் ஆஸ்திக்காய் அலறி நிற்கும். ஆனால் வாழ்வெல்லாம்
வறட்சியும் தாழ்ச்சியுமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாருக்காய் வாழ்கிறாய் நீ இந்த வையகந்தனிலே வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய். அப்புறம் அரசியல்வாதிகளை பற்றி ஒரு சரணம் இருக்கு. கொள்கைக்காய் வாழ்பவர் பலரும் உண்டு இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. அரசியல் பின்னாடி ஓடுறவங்க அப்படி தானே இருக்காங்க. வீண் பெருமைக்கு விலையாகி போனார் உண்டு இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. இவர் நாளெல்லாம் விரிவில்லா மனதுடையோர், இவர் நாளெல்லாம் விரிவில்லா மனதுடையோர். இவர் வாழ்வெல்லாம் சாதனை இழந்து நிற்பார். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யாருக்காய். கையை ஆட்டணும், நல்லா ஆட்டணும். இந்த வையகந்தனிலே வாழ்ந்திடும். ஆமாய்யா, வாலிபர்கள், வாலிப பிள்ளையெல்லாம் யாருக்காக வாழ்கிறீங்க? ஒரு சில பெரியவங்க கர்த்தருக்காக வாழ்ந்து தங்களுடைய ஓட்டத்தை முடிக்க போகிறாங்க. இளைஞர்களுக்கு தான் இந்த செய்தி. யாருக்காக வாழ்கிறீங்க? ஒரு வாழ்க்கை, ஒரே வாழ்க்கை. இயேசுவோடு இருந்தால் வெற்றி, பிசாசோடு இருந்தால் தோல்வி. இன்றைக்கு அவனுடைய நயவஞ்சக வார்த்தைக்கும் உலகத்தின் ஆடம்பர அழகுக்கும் அடிமையாகி அநேகர் தோற்று கொண்டிருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துக்கு அவர் கொண்டு போக நினைத்தாலும் உங்களை அவர் கொண்டு போக முடியாதபடி நீங்களே உங்கள் ஆசீர்வாதத்துக்கு, உங்கள் மேன்மைக்கு தடையாக இருக்கும்போது ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை இப்போ கூட கர்த்தர் நினச்சா உங்களை உயர்த்த முடியும். நீங்கள் வீணாக்கி போட்ட வாழ்க்கையை திரும்ப கர்த்தர் கொடுக்க அவரால் முடியும். பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப தேவனால் கொடுக்க முடியும். என்ன? அப்புறம் ஒரு நல்ல கமிட்டடான ஒரு நபர்களை பற்றி ஒரு சரணம் இருக்கு. உடைப்பட்ட அப்பமாய் திகழ்வாருண்டு இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. கரைந்திடும் உப்பாய் நிற்பாருண்டு இந்த புவியினிலே, இந்த புவியினிலே. இவர் நாளெல்லாம் இயேசுவுக்காய் மறைந்து நிற்பார், இவர் நாளெல்லாம் இயேசுவுக்காய் நிலைத்து நிற்பார். வெறும் கூப்பிடும் சத்தமாய் பணி புரிவார். பாடுவோமா? யாருக்காய் வாழ்கிறாய் நீ இந்த வையகந்தனிலே வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் வாழ்கிறாய் நீ? இயேசுவுக்காக வாழ்ந்து எத்தனை பேர் இயேசுவுக்காக சாதிக்க விரும்புறீங்க? ஆமாம், முந்தின நாள் விமென்ஸ் வேர்ல்டு கப் செமிஃபைனலில் என்ன ஜெமிமா ரோட்ரிக்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றில் ஒரு பெரிய சாதனைக்கு பின் இயேசுவின் நாமத்தை ஒருவர் மகிமைப்படுத்தினது இதுதான் முதன்முறை. கடவுள்னு சொல்லுவாங்க, காட்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் எது? இயேசு. காட்ங்கிற நாமத்துக்கும் மேலான நாமம் எது? இயேசு. இந்த பிள்ளை சொல்லுச்சு, இந்த போட்டியின் வெற்றிக்கு காரணம் இயேசு. பாருங்க பாருங்க, இயேசு. அப்ப எவ்வளவு மகிமை, தேவன் எவ்வளவு மகிமைப்பட்டார். இப்ப அடுத்து நமக்கு சிக்கல் இருக்கு. என்னது? என்னது? ஏன்னா ஒரு கூட்டம் என்ன இயேசுங்கிறாங்க, ஜெயிச்சதுக்கு காரணம் இயேசுங்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் அடுத்து ஃபைனலில் தோக்கணும்னு யாகம் நடத்திக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ண? நமக்கு இப்போ பெரிய இக்கட்டில் இருக்கிறோம். நம்ம அந்த அக்கா சொல்லிட்டு போயிடுச்சு இயேசுன்னு. இப்போ என்ன செய்யணும்? ஃபைனலில் ஜெயிக்கணும். என்னைக்கு ஃபைனல் தெரியுமா? இன்னைக்கு தான். மத்தியானம் போய் சோறு திங்காதீங்க, முழங்காலில் நின்று ஏசப்பா உங்கள் நாம எப்படியாவது என்ன செய்யணும்? மகிமைப்படணும். படுமா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் கொடுக்கிறவர். அவர் பட்சத்தில் நிற்கிற, அவருக்காக வாழ்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறவர்? பக்கத்தில் பார்த்து இன்னொரு தடவை கேளுங்க, யாருக்குப்பா வாழ போற? மனுஷனுக்காக வாழாத, லவருக்காக வாழாத. ஏன்னா ஆமாங்க, ஊருக்காக வாழ்கிறாங்க மனுஷன். நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆட்கள், நம்ம சபையை சொல்கிறேன், ஊருக்காக. இனம், ஜனம், ஜாதி, பெருமை, அந்தஸ்து. இயேசுவுக்காக வாழ்வோம், இயேசுவுக்காக வாழ்வோம்.
அப்புறம் மூணாவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னால வேகமாக நிறையா விஷயங்களை நம்ம தியானிக்க வேண்டியது. அடுத்து நான் வேகமாக போகிறேன். கைகளின் கிரியைகளில் நம்ம வெற்றி பெறணும். முதல் வெற்றி எதில்? நம்மை ஜெயிக்கிறதில்ல. ரெண்டாவது வெற்றி எதில்? பிசாசை ஜெயிக்கிறதில்ல. மூணாவது கைகளின் பிரயாசம். ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். காரிய சித்தி. இந்த சித்தியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் காரியக்கார சித்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த காரிய சித்திங்கிறது என்ன அப்படின்னா, செய்கிற ஒரு காரியம், ஜெயிக்கிற ஒரு ஆற்றல். எந்த காரியத்தை செஞ்சாலும் சக்ஸஸாக முடிப்பான்ப்பா அப்படின்னா அதுதான் காரிய சித்தி. பாருங்க, ஒரு அடிமையாய் போனான். இந்த பயங்கர பெரிய பங்களாங்க, அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். வீடுனா எப்படி இருக்கும்? ஏகப்பட்ட அறைகள், அலங்காரங்கள், பிரம்மாண்டமான அரண்மனை. அதில் எப்படி ஒரு 100 அடிமைகள் வேலை வைப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தோட்டம், துறவு, லவ் பேர்ட்ஸு, கிளிகள், நாய்கள், பூனைகள், அவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது பண்ணை வீடு. ஒரு 100 அடிமைகள் அங்கே வேலை பார்க்குறாங்க. இப்போ யோசேப்பு அடிமையாய் போய் சேரும்போது அவன் எத்தனாவது அடிமையாய் போய் சேர்ந்தான்? A to the power of whole square is equal to ABC. சொல்லுங்க, எத்தனாவது அடிமை? 100வது அடிமை. லீஸ்ட் 100வது அடிமை. ஆனா யோசித்து பாருங்க, திடீர்னு ஒரு நாள் போத்திபார் அந்த உள்துறை அமைச்சர் கேட்கிறாரு, என்னப்பா தோசை ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குது, என்ன மாவுப்பா? அது யோசேப்பு அரைச்ச மாவு. அப்படியா? சூப்பரா இருக்கு இந்த தோசை. சரி, அவனே சட்னி அரைக்க சொல்லு. சட்னி வாய்க்கு விளங்கல. அடுத்த நாள், சட்னி சூப்பரா இருக்கியா? யார் அரைச்ச சட்னி? யோசேப்பு அரைச்ச சட்னி. அப்படியா? அவனை ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு லீடரா போடு. அவனையே மெனு செலக்ட் பண்ண சொல்லு. சாப்பாடு எப்படியா இவ்வளவு நல்லா வருது? யோசேப்பு கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் எல்லா மெனுவையும் மாத்திட்டாரியா. மசால் பொடியை மாத்திட்டாரு, மிக்சிங்லாம் அவர் தான், அதனால கொஞ்சம் நல்லா வருது. அப்படியா? அப்ப இந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்க சொல்லு. ஆமா, திருடிங்க வந்து திருடிட்டு போறாங்க, கேட்டா அது இதுங்கிறான். செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்க சொல்லு. அப்படின்னா இப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டும் டைட் ஆயிடுச்சு. ஆமா. அப்புறம் சொல்றாரு, இவன் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப எந்த டிபார்ட்மெண்ட்டுலாம் இவன் தலைவன் ஆயிட்டான்? ஃபுட் டிபார்ட்மெண்ட், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். ஃபைனான்ஸையும் குடியா, ஃபைனான்ஸ் அவன் கையில் குடியா. கொடுத்தா இப்ப நிறைய மிச்சமாகுது. என்னையா முந்தி ரொம்ப செலவாகும், இப்ப எப்படியா மிச்சமாகுது? இப்ப யோசேப்பு டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிச்சிட்டாரியா. பரவாயில்லையப்பா. அப்ப அந்த அடிமைகளுடைய டிபார்ட்மெண்ட்டை கொடு. ஒழுங்கா ஒருத்தனும் வேலைக்கு வர மாட்டேங்கிறான், தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறான், செடியை வளர்க்க மாட்டேங்கிறான், தோட்டமெல்லாம் காஞ்சி கிடக்குது, அவனுக்கு கொடு. அவ்வளோதான், தோட்டமெல்லாம் சூப்பர் ஆயிடுச்சு. ஆமா, 100 பேரும் 8 மணிக்கு மணி அடிச்சா தான் வந்து பரேட்ல நிற்கிறான். எப்படியா இவ்வளவு ராணுவ கட்டுப்பாடு மாதிரி எல்லாத்தையும் நடத்திட்டு போற? இங்க வரியா, என் அரண்மனையவே நீ பார்த்துக்கோயா. ஆமா, நான் நிம்மதியா சட்டமன்றத்தில். ஆமா, அதனால வீட்டையே பார்த்துக்கோ. இந்தா, இதுதான் கஜானா சாவி, தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாம் இதுல தான் இருக்குது, பத்திரமா பார்த்துக்கோ. இந்த இதுதான் அந்த அறை. ஆமா, அதுதான் அந்த அறை. இதுதான் ரொம்ப முக்கியமான அறை. என்ன அறை? என் மனைவி இருக்கிற அறை. அந்த அறையை மட்டும் என்ன செஞ்சிரு, விட்டுரு, மற்ற எல்லாரையும் நினைச்சுக்கோ, பார்த்துக்கோ. பார்த்தீங்களா? அரண்மனைக்கு அதிபதியானான். எதனால? ஒரு வசனம் இருக்குது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால். நீதிமொழிகள் 22:29. அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு. இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டூ யுவர் ஜாப் வெல், நீ உன் வேலையை நல்லா சிறப்பாக செய்தால். அதாவது ஒரு வேலையை சாதாரணமாகவும் செய்யலாம், சிறப்பாகவும் செய்யலாம், எக்ஸலண்ட்டாக செய்யலாம். அப்படி நம்ம வேலையை பார்த்த உடனே இதை மாதிரி ஒருத்தன் வேலை பார்க்கவே முடியாதியா. கவனிங்க, நீங்கள் ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறவராக இருந்தாலும், புரியுதா? ஆமாம், ஒரு முறை கமலஹாசன் சொன்னார், நான் டாய்லெட் சுத்தம் பண்ணுகிற வேலையை செய்தாலும் என்னிடத்தில் ஒரு குற்றத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஐ வில் டூ தட் ஜாப்
100% அப்படின்னாரு. யார் சொன்னது? கமலஹாசன். நம்ம யாரு? அந்த ஆள் பைபிள் படிச்சிருக்காரோ இல்லையோ, பைபிளை படித்த நமக்கு இந்த விவரம் தெரியணும். எதை செஞ்சாலும் ஒருவேளை நம்மளை கடைக்கு அனுப்புகிறாங்களா அந்த பொருளை வாங்கிட்டு வான்னு, நம்ம வாங்கிட்டு வர மாதிரி பொருள் என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கி என் மனைவி அதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரி இல்லை. எதுக்காக சொல்கிறான்னு தெரில நமக்கு, ஆனால் எப்போனாலும் சொல்லுவாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்தால் தான். ஆமாம், ஒரு காய்கறி வாங்கிட்டு வரோமா, நான் வாங்கிட்டு வந்தால் தான். கறி வாங்குகிறோமா, நான் வாங்கிட்டு வந்தால் தான். ஆமாம், அதை ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, எனக்கு பக்கத்தில் இருக்கிற யார் சொன்னாலும் அதுதான் சொல்லுவாங்க, அண்ணன் வாங்கிட்டு வந்தால் தரமாக இருக்கும் அப்படின்னாங்க. என்ன நான் ஜோமிட்டேன், ஆண்டவரே நமக்கு எதை பற்றியும் தெரியாத, அறிவு கிடையாது, ஆனால் நம்மளை பெருசாக நினைக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்முடைய வழியை ஒப்படைச்ச உடனே எல்லாம் சிறப்பாக என்ன செய்யும், இருக்கும். ஆகவே கவனிங்க, ஒரு நாளும் நீங்கள் இருக்கிற நிலையிலேயே இருப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கறதில்ல. தாவீது நாளுக்கு நாள், நீங்கள் எங்கேயோ வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கைகளின் கிரியைகள் நீங்கள் ஜெயிக்கணும். 4வது, மனிதர்கள் நமக்கு எதிரிகளாய் வரவது உண்டு. என்ன, சத்துருக்கள் மனிதர்கள். 2 நாளாகமம் 20:29 2 நாளாகமம் 20:29 கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட போது, கவனிங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே ஒருத்தனும் சண்டைக்கே வர்றதில்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது, இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டதுனால ராஜ்யபார் அமைதி. அதாவது எவனுமே சத்துரு கிடையாது, எல்லாமே ஒரு முடிவு பண்ணிட்டான், இவனை சண்டை ஓட்டு ஜெயிக்க முடியாது, அதனால இவனுக்கு ஃப்ரெண்டாக போயிடுவோம், இவனோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். பாருங்க, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுக்கு சிநேகித. பாருங்க, டோன்ட் ஃபைட் வித் பீப்புள், டோன்ட் ஃபைட் வித் பீப்புள். அதுதான் இந்த செய்தியில் இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. He will fight for us. புரியுதா? நம்ம யார்கிட்டையும் கோவப்பட வேண்டியதில்லை, யார்கிட்டையும் சண்டை போட வேண்டிய அவசியம் என்ன. நம்ம சண்டை போட்டா நம்ம கெட்ட வார்த்தை என்ன செய்யணும், பேசணும். கெட்ட வார்த்தை பேசாதெல்லாம் ஒரு சண்டையா? சண்டைனாலே அதில் ஒரு ஆக்ரோஷம் வேண்டாமா? தேவையா நமக்கு இது? பாச திடீர்னு கெட்ட வார்த்தை வந்துடுது, தேவையா? எதுக்கு சண்டை போடுறேன்? அதனால் இப்போ நான் ஒருத்தனை அடிக்க, அவன் சும்மா இருப்பானா? அவன் 4 பேரை கூப்பிட்டு வருவான். அப்புறம் நான் சும்மா இருப்பேனா? நான் 8 பேரை கூப்பிட்டு வருவேன். அப்புறம் அவன் சும்மா இருப்பானா? 16 பேரை கூப்பிட்டு வருவான். அப்புறம் நான் சும்மா இருப்பேனா? 32 பேரை கூப்பிட்டு. அப்போ நான் தாதாவாக வேண்டிதான், ரவுடி ஆகி 4 பேரை வெட்டிவிட்டு ஜெயிலுக்கு போக வர தேவையா இது? ஆண்டவர் சொல்றாரு, win the heart of the people. மக்கள் இருதயங்களை ஜெயிக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேளுங்க. எங்க 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஐ ஹவ் 10 ஃப்ரெண்ட்ஸ், கை வைத்து காட்டுங்க. அல்லேலூயா. 5 நண்பர்கள், 2 நண்பர்கள். இப்போ என்கிட்டலாம் கேட்டால் என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு எல்லாருமே நண்பர்கள், யாரை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரியும், எல்லாரும் சிரிப்பாங்க, யாருமே என்னை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, முறைக்க மாட்டாங்க. முதல் தடவை முறைச்சாலும் நான் சிரிக்கிறத பார்த்து அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சு ஆகணும், சிரிச்சு ஆகணும். அப்படியே ரொம்ப பகைச்சாலும் புரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஆமாம், வேறு வழியே இல்லை. ஆமாம், தீமையை எப்படி வெல்லு? நன்மையினால் வெல்லு. வின் த ஹார்ட் ஆஃப் த பீப்புள். மக்களுடைய இருதயங்களை கொள்ளையடிங்க, மக்களுடைய இருதயங்களை ஜெயிங்க. எந்த மனுஷனையும் விரட்டாதீங்க உங்களை விட்டு. ஏன்னா எப்போ மக்கள் நம்மளை விட்டு போகிறாங்க? நம்ம அவங்களோட யுத்தம் பண்ணும்போது தான். கர்த்தர் யுத்தம் பண்ணட்டும். பாருங்க, யோசபாத்துக்கு சத்துருக்களே இல்லை, எல்லாம் என்ன செஞ்சான்? சிநேகிதெல்லாம் மாறிட்டான். இதுதான் மனிதர்கள் மேல் வெற்றி. ஸோ மனிதர்கள் மேல் வெற்றினா அவனை மிதித்து தள்ளி எத்தி மண்டைய கிழிச்சி வயிறை புடுங்கி குடலெல்லாம் எடுத்து வீட்டில் கொடியில் காய போட்டு, இதுவா? மக்களை கொல்றதுக்கு பேரும் மனிதனுடைய வெற்றி கிடையாது. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்.
மக்கள் எனக்கு சிநேகிதர்கள் ஆவார்கள். அடுத்து கடைசியா தப்பா சொல்லிட்டேன், 5வது பாயிண்ட், ஊழியத்தில் வெற்றி. பாருங்க, நம்ம ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோங்க. ஊழியத்தில் ரொம்ப வெற்றியான ஒரு ஆள் யாருன்னா பவுல். அவர் 14 பட்டணங்களில் சபைகளை ஸ்தாபித்தார். 13 நிருபங்களை அவர் எழுதினார். 3 சரித்திர புகழ்பெற்ற மிஷனரி பயணத்தை மேற்கொண்டார். ஒரு சாகசம் நிறைந்த ஒரு ரோமாபுரி பயணம். இப்போ நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். ஆமாம், கப்பல் புயல் காற்றில் சிக்கி உடஞ்சி அதில் மிதந்து மெலித்தா தீவுக்கு வந்து, ஐயோ ட்ரமண்டஸாக இருக்கும் ஸ்டோரி. நான் அதனால் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் பைபிள் வாசிக்கும்போது அப்படியே ஒரு படம் பார்த்த எஃபெக்ட்டுக்கு என்ன செய்யணும், பைபிளை உட்காந்து மணிக்கணக்கா அப்படி வாசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னையா இதெல்லாம் படம், பைபிளில் இருக்குதுயா எவ்வளவோ படம். அது அப்படியே கற்பனை உலகத்தில் போய் வாசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைபிளை விட இன்ட்ரெஸ்டான புக் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. 2 முறை செத்து உயிரோட பிழைச்சிருக்கிறார். அப்படி ஒரு இவரை மாதிரி தைரியசாலியை பார்க்க முடியாது. ராஜாக்களுக்கு முன்னாடி தைரியமாக பேசுவார். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஆளுங்க இவர். இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறதுக்கு அவருடைய தகுதி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்காலர், பண்டிதர். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் லா, தியாலஜி இதிலெல்லாம் அவர் பண்டிதர், PhD பட்டம் வாங்கினவர், டாக்டரேட் பண்ணவர். அப்புறம் ரோம குடியுரிமை பெற்றவர். அந்த நாட்களில் அந்த ரோமன் சிட்டிசன்கிறது அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி. அப்புறம் அவருக்கு தெரியாத வேலையே கிடையாது, எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வார். அப்புறம் ஹீப்ரு, கிரீக்கு, அராமிக்கு, லத்தீன் 4 மொழிகளை பேசுவார், எழுதுவார். அது மட்டும் இல்லை, அவருடைய அழைப்பு அற்புதமானது. அவர் மேலே இந்த அபிஷேகம் விசேஷமானது. அவருடைய கச்சைகள், உருமால்களை போய் வியாதிசல் மேலே போட்டால் சுகமாகுமா. எவ்வளோ ஒரு அனாயிண்டட் மேன் பாருங்களேன். அப்போ இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால தான் அவரால் அவ்வளவு சாதிக்க முடிந்தது. அல்லேலூயா. கிடையாது, நம்ம அப்படிதான் நினைப்போம், அவர் பெரியாளி, அவருக்கு எவ்வளோ லாங்குவேஜ் தெரியும் அவரு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, நம்மளால் சீரணிக்க முடியலங்க. 2 கொரிந்தியர் 3:5 சொல்கிறார், எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதி. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஏன் நாங்கள்ங்கிறாரு? ஆக்சுவலாக என்ன தான் எழுதணும், நான் தான் எழுதணுங்க. ஆனால் அதுலேயும் தன்னடக்கத்தை பாருங்களேன். நான் சொன்னா பெருமையாக இருக்குங்கிறதுக்காக யாரையும் சேர்த்துக்கிட்டாரு, சம்மந்தம் இல்லாத ஆளையும் சேர்த்துக்கிட்டாரு. ஏங்க, நாங்கள்னா எத்தனை பேர் 14 சபையை ஸ்தாபிச்சான்? இவன் ஒருத்தர் தான். ஆனா தன்னடக்கத்தை பாருங்க, நாங்கள் ஏதாகிலும் செய்ய முடியும் என்பது போல நாங்கள் பேச மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தகுதியே கிடையாதுங்கிறாரு. அவரே சொன்னார்னா நம்மெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஊழியத்தில் ஒரு நண்டை இழுத்துட்டு வான்னு சொல்ல, ஒரு வண்டை இழுத்துட்டு வான்னு சொன்னா கூட சர்ச்சைக்கு யாரை கூப்பிட்டு வர முடியல. நண்டு வேண்டாம், ஒரு வண்டு, அதை கயிறை கட்டி இழுத்துட்டு வந்தா வர முடியுது நம்மளால. எந்த அளவுக்கு தரம் மட்டும் தாழ்த்துறீங்களோ அதுதான் வெற்றி. ஊழியத்தில் எவ்வளவோ சொல்லியாச்சு, ஆனாலும் இன்னும் அந்த பெருமையான வார்த்தை, பேச்சு, பார்வை, செயல் மாறலையே. பெரியபடி ஊழியத்தில் நம்ம ஜெயிக்க முடியும்? பவுல் சொல்றார், எல்லாருக்கும் எல்லாமானேன். அடிக்கிறியா அடி, திட்டுறியா திட்டு, துப்புறியா துப்பு. உனக்கு நான் பாத்திரங்களை கொடுக்கணுமா, தோச்சு கொடுக்கணுமா, எப்படியாவது சிலரை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். பாருங்க என்ன தாழ்மை. அவர் சொன்னார் அந்த வசனத்தில், எங்களால் ஏதாவது ஒன்று ஆகுங்கிறதுக்கு எங்கிட்ட என்னையா தகுதி இருக்குது? எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்போ 14 சபையை ஸ்தாபிச்சிருக்கிறேன்னா அது நான் இல்லை, கர்த்தர். 13 நிருபங்களை எழுதிக்கிறேன்னா நான் இல்லை, யாரு? கர்த்தர். எந்த அளவுக்கு தாழ்த்துறா பாருங்க. இதுதான் ஊழியத்தின் வெற்றி. எத்தனை பேர் ஊழியத்தில் வெற்றி அடையணும்னு விரும்புறீங்க? கடைசியா மரணத்தின் மேல் வெற்றி. ஆக்சுவலாக இந்த வசனத்தில் இருந்தால் நம்ம செய்தியை தொடங்கணும். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு
இதுக்கு மேல உள்ள வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்ட வசனங்கள். 1 கொரிந்தியர் 15:51 பாருங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். நாம் மரிப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நாம் மரிப்பதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சாக மாட்டீங்க. ஏன்னா கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே நாம் மறுரூபம் அடைவோம். ஒரு இமைப்பொழுதுல நம்ம என்ன ஆயிடுவோம்? இயேசு வரப்போகிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அவ்வளோதான். எக்காலம் தொனிக்கும், பப்பரப்பேன். டக்குன்னு நம்ம இங்க ஒரு செகண்டு தான் இருக்க மாட்டோம். ஃபேன் ஓடும், லைட் ஓடும், கம்யூனியன் அப்படியே இருக்கும். சப்போஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கம்யூனியன் வேஸ்ட் ஆயிரும். அதை டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு போயிருங்கண்ணே. யார் செய்கிறா? நம்ம எல்லாருமே எங்கே போகிறதுக்கு தான் ஆயத்தமாக இருக்கிறோம்? பரலோகம் போகிறோங்க. அப்படி நீங்கள் போகும்போது உங்கள் காதில், கழுத்தில், கையிலெல்லாம் இருக்கிறதெல்லாம் கலண்டு விழுந்துருமாமே. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? எல்லாமே ஏன்னா மாம்சம், உலக பொருள் எதுவும் எங்க அதெல்லாம் எப்படிங்க இது தாண்டி போகும்? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? மகிமை அடைஞ்சிருவோம். என்ன சொல்ல வரீங்க? இருக்கிற வரைக்கும் போட்டுக்கிறோம் பாஸ்டர். போகும்போது கலந்து விழுந்தா விழுந்துட்டு போகுது அப்படிங்கிறீங்க. என்னைக்கோ ஒரு நாள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கலந்து விழுறதுக்கு பதில் இன்றைக்கே போகும்போது அந்த காணிக்கப்பட்டி வாயை திறந்துட்டு தான் இருக்குது. அதில் எதையாவது கழட்டி போட்டு போங்க. கேட்டதுக்காகவாது எதையாவது 1-2 கழட்டி என்ன செய்யுங்க, போட்டு போங்க. ஒருவேளை ஆண்டோடைய வருகை வந்த எல்லாம் வீணாக தானே போகுது. நமக்கும் கானான் தேசத்தில் நிறைய வேலை என்ன செய்யுது இருக்கு. சரி கவனிங்க. நாம் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எக்காலம் தொனிக்க அப்பொழுது மரித்தோர். இதுக்கு முன்னாடி யாராவது மரித்திருந்தாலும் அவர்கள் அழிவில்லாதவர்களாய். அப்ப யோசிச்சு பாருங்க. இதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லி இருக்குது, மரணமே 55வது வசனம், பாதாளமே. அப்ப மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்படுறாங்க. பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? பெட்டியை நல்லா அடிச்சு, அங்கே அடி, இங்கே அடி, இங்கே வெளியே தெரியுது, அடி, நல்லா மண்ணை போடு, மிதி. அதுக்கு போதா குறைக்கு கல்லறையை வேற வெயிட்டாக என்ன செஞ்சு வச்சிடுறது, எந்திரிச்சு வந்துடாத வீட்டுக்கு அப்படின்னு. ஆனா அந்த எக்கால சத்தம் தொனிச்ச உடனே உள்ள இருக்கிறவங்களும் என்ன செய்யுமா, பாதாளமே நீ என்னை ஜெயிக்கலான்னு பார்க்குறியா? மரணமே நீ என்னை ஜெயிக்கலான்னு பார்க்குறியா? இல்லை, நான் ஜெயித்தேன். பாருங்க, 3 நாள் இயேசு உள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க. உலகத்திலே முதல்ல மரணத்தை ஜெயித்தவர் யாரு? கர்த்தராகிய இயேசு. பெரிய கல்லை வச்சு பூட்டி, போதா குறைக்கு சிமெண்டெல்லாம் வச்சு அடைச்சி, ரோமன் சீல் வேற போட்டு செக்யூரிட்டியை வேற போட்டிருந்தாங்க. ஆனா இயேசு 3வது நாள் வந்தாரு பாருங்க. சக்திமான் இல்ல, இயேசு. இந்த உலகத்தில் இருக்கிற காட்சிகள், கதைகள் எல்லாம் டூப்ளிகேட். ஆனால் இயேசு தான் ஒரிஜினல். மரணத்தை ஜெயித்தவர். ஆண்டவர் சொல்றாரு, அதே ஜெயத்தை உங்களுக்கு நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன். மரணம் உங்களை ஜெயிப்பதில்லை, நீங்கள் மரணத்தை ஜெயிப்பீர்கள். அதுக்கு ரோமர் 6வது வாசத்தை பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக இருக்கணுமா. பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம சரீரம் என்ன ஆகும்? மறுரூபமாகும். ஆகவே மரணத்தை ஜெயிக்கணும். 6 காரியங்களில் வெற்றியை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். என்னென்ன காரியங்கள்? நம்முடைய மாம்சத்தின் மேல் வெற்றி, பிசாசின் மேல் வெற்றி, கைகளின் பிரயாசத்தில் வெற்றி, மனிதர்கள் மேல் வெற்றி, ஊழியத்தில் வெற்றி, மரணத்தின் மேல் வெற்றி. யாருக்கு? கர்த்தர் பக்கம் இருக்கிறவர்களுக்கு வெற்றி. ஏன்னா ஜெயம் கொடுக்கிற தேவன் யார்? இயேசுன்னு சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிறது யார்? யாரெல்லாம் இயேசுவின் பக்கம் இருக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா?